ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள், உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு கூட அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ அவர்களுக்கு உதவி செய்கிறாய். ஆனால் அவர்களோ உன் அன்பையோ பாசத்தையோ பொருட்படுத்தாமல் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். அதனால்தான் உன் இதயத்தில் வலியை உணர்கிறாய். பாபா, ஏன் அவங்க எல்லாரும் அப்படி செய்கிறாங்க? ஏன் அப்பா என்னை விலக்கி வைக்கிறார்கள் என்று தானே நீ கேட்கிறாய். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க சொல்கிறீங்களா இல்லையா? சரி குழந்தை, நான் சொல்கிறேன் கேள். குழந்தையே, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. உங்களை பாதிக்கிறது நம்பிக்கை, பொறுமை, அவமானங்கள், சந்தோஷங்கள், இவை அனைத்தும் உங்களை அதில் சிக்க வைக்கின்றன. பலர் மாயையில் சிக்கிக் கொள்கிறார்கள் குழந்தையே. முதலில் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பின்னர் அந்த மாயையால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை துன்புறுத்துவதில் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்களை அழ வைப்பார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் யாரும் இல்லை இதன் முடிவை பற்றி கவலைப்படுகிறார்கள். அவர்கள் அக்கறை கொண்டிருந்தால் இவை அனைத்தும் நடக்காது குழந்தையே. சிலர் என்னை பார்த்து பயந்து இதை செய்ய மாட்டார்கள். நீ கோபப்பட மாட்டாய். அது யார் என்று உனக்கு தெரியுமா குழந்தையே? அது வேறு யாரும் இல்லை, வேறு யாராவது நீதான் குழந்தை. அது உண்மைதான். நீ என்னை தினமும் நினைவில் வைத்துக் கொள்கிறாய். எந்த மாயையிலும் சிக்கிக் கொள்வதில்லை. அதனால்தான் இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட மாயையிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய். நான் உன்னை பாதுகாக்கிறேன். என்னை நம்பாதவர்களின் மாயையில் சிக்கி நீ இன்னொரு பிரிவை எடுக்கிறாய். நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். மீனை பிடிக்க வலை விரிப்பதைப் போல உன்னை பிடிக்க முயற்சிப்பவர்களுடன் நான் இருப்பேன். எந்த மாயையோ, எந்த தீய சக்திகளோ, எந்த துன்பமோ உன்னை எதுவும் செய்ய முடியாது. அதனால்தான் உன்னிடம் எந்த உயிர் நாடியும் இல்லை. உன் சாய்பாபா எப்போதும் உன்னை பாதுகாப்பார். நீ என் பிடியிலிருந்து விலக முடியாது. இந்த மாயை உன்னை நெருங்கவே வராது. எனவே இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதுடன் உங்கள் சாயிடம் பேசுவதுதான். என்னுடன் பேசுவது உங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் தரும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். கடவுளால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தேவையானதை நான் தருகிறேன். முதலில் சொல் என் குழந்தையை, உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளிடமிருந்தும் மாயையிலிருந்தும் நான் உன்னை பாதுகாக்க முடியுமா? உன் துன்பங்களிலிருந்தும் உன் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை பாதுகாக்க முடியுமா? இப்போது உன் மனசில் இருந்த வலியை நான் குறைச்சிட்டேன். உனக்கு நல்லது பண்ணினேன். அந்த நன்மைக்கு நீ எனக்கு நன்றி சொல்வாய். உங்கள் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்களும் அற்புதங்களும் உள்ளன. என்னை நம்புங்கள். என் பாபா அவற்றையெல்லாம் செய்வார். என்னை நம்பும் சக்தி உங்களிடம் உள்ளது. அந்த சக்தியை எப்போதும் உங்களுடன் வைத்திருங்கள். நான் உங்களுடன் இருப்பேன். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவேன். நீங்களும் உங்கள் முழு குடும்பமும் எனது ஆசீர்வாதங்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். உங்களை விட்டு விலகி இருப்பவர்களிடம் செல்லாதீர்கள். உன்னிடமிருந்து விலகி இருப்பவர்களிடம் பெருமையுடன் சொல்லுங்கள். என் குழந்தையே, என்னைப் போல உன்னிடம் அன்பும் பாசமும் காட்டுபவர்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வரமாட்டார்கள். என் தூய அன்பை நீ இழந்ததால் உன் இழப்பு என்று சொல். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை பிரிந்து விட்டாய் என்று வருத்தப்படாதே. உன்னை பிரிந்தவர்களுக்கு உன் மதிப்பு என்ன என்பதை காட்டு, அதிகப்படுத்து. உன் பலம். நீ இப்போது எதிர்கொள்ளும் இந்த சிறிய சிரமங்களை பற்றி வருத்தப்படாதே. இனி தோல்வி, வலி, கஷ்டம் எதுவும் இல்லை. இவை அனைத்தும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும். அவை ஓடிவிடும். உன் கையில் மட்டுமே வெற்றியை காண்பாய். வாழ்க்கை உன் சாயை நம்பு. உன்னை எந்த கஷ்டமும் நெருங்காமல் பார்த்து கொள்வேன். உனக்கு அந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா? உன்னால் எதுவும் சாத்தியம். ஆனால் நீங்கள் உங்கள் பாரத்தை அந்த கடவுள் மீது சுமத்துகிறீர்கள். கடவுள் நிச்சயமாக எனக்காக அதை செய்வார் என்று நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். இது மிகவும் நல்ல விஷயம். உங்கள் மனதின் தத்துவத்தின்படி விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக நடக்கும். ஏனென்றால் கடவுள் பக்தியும் நம்பிக்கையும் தான் எல்லாமே. இதை பார்த்தால் உங்கள் மனம் மிகவும் நல்லது என்று உங்களுக்கு புரியும். உங்கள் மனம் மிகவும் நல்லது. நான் எல்லோருக்கும் உதவ விரும்புவேன். நானும் அப்படித்தான் ஏதாவது பிரச்சனைக்காக காத்திருக்கிறேன். அதனால்தான் இன்று இந்த செய்தியை உனக்கு அனுப்புகிறேன். இந்த செய்தி நீ கேட்க வேண்டும். சாயின் அருளால் மட்டுமே இது சாத்தியமா? உங்கள் சாயி தந்தையின் அருளால் உங்களுக்கு அருள் கிடைக்கிறது. அதனால்தான் நீங்கள் இப்போது இந்த செய்தியையும் எனது வார்த்தையையும் கேட்கிறீர்கள்.
நீங்கள் நம்பிய உங்கள் கடவுள் அதை செய்வார். உனக்காக எல்லாம் உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளிடம் இருந்தும் கண் திருஷ்டிகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன்.